இப்ப என்னன்னா நம்ம இளையோருக்கான கட்சி அப்படின்றத தாண்டி முதியோருக்கான கட்சி இது. எல்லாரும் தரப்பும் வாக்கு செலுத்துற இடமா வந்து காரைக்குடியை நான் பாக்குறேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அதாவது வந்து ஒரு அண்ணன் சீமானினுடைய பேச்சுக்கு, இத்தனை ஆண்டு கால பேச்சுக்கும் உழைப்புக்கும் ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு. சீமான் வந்து முடிதான் சொல்லிட்டு இருக்காரு. சீமான் தான் சொல்றாரு, நான் வந்து அடிச்சு உடைப்பேன். நாம் தமிழர் அரசு சாராய பொருளாதாரத்தை நம்பி இல்ல. ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு தேவக்கோட்டை தாலுகா காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. அதில் இருமதின்னு ஒரு கிராமம், ரொம்ப உள்ளே இருக்கிற ஒரு பகுதி. கிட்டத்தட்ட தேவக்கோட்டையிலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் பயணித்து இது வந்திருக்கிறேன். இந்த ஊரில் என்ன சிறப்பு அப்படின்னா, வேட்பாளர் டிவிகேனுடைய வேட்பாளர் நிற்கிறார். அவருடைய சொந்த ஊர் இது. அதுக்காக அந்த ஊரை எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் அதுக்கு முன்னாடி அவர் இப்போ தான் நிற்கிறார். அவர் மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ், திமுக, அதிமுக இத்தனை ஆண்டுகள் இருந்து இந்த ஊருக்கு ஒரு சாலையில் ஏதோ கம்மாய்க்குள்ளார உள்ளே இறங்கி வர மாதிரி நீங்கள் அதை பாருங்கள். வழியில் நாங்கள் போட்டு காட்டுறவங்க பாருங்கள். அந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்துட்டு தேவக்கோட்டை, காரைக்குடியிலேருந்து 2-3 இடம் வந்து சாக்கோட்டை வந்து தேவக்கோட்டை வந்து அதுக்கு பிறகு உள்ளார வந்து இப்போ இருமதி அப்படின்ற ஒரு கிராமம். வழியில் நிறைய ஊர். இந்த பக்கம் வந்து தம்பி தென்னகம் விஷ்ணு, அவர் வேறு ஒரு ஊர் பக்கமாக சுற்றிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாருங்க. நம்ம இவர் இருக்கிறார்ல முத்துப்பாண்டி, மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தம்பி இல்லை, அவரும் வந்து இங்கே இன்னொரு ஊர் வழியாக வராரு. அவங்கள நான் இப்போ சந்திக்கிறேன். தம்பி வாங்க, வணக்கம், உள்ளே வாங்க. நீங்கள் எந்தெந்த வழியாக வரீங்க? எந்த ரூட்லேருந்து நீங்கள் வரீங்க? நான் வந்து தேவக்கோட்டை புளியா போய் நாங்கள் புளியாலேருந்து வரீங்க. இப்போ தம்பி தென்னகம் விஷ்ணு வந்துட்டு வந்திருக்கிறாரு. அவரும் இன்னொரு ஏரியாவில் வந்து சுற்றிட்டு இது ஒரு இந்த இடத்த கடந்து போகணும்னு உள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு. அந்த கோஷ்டிகள் எல்லாம் கடைசியாக அங்கே தான் சந்திக்கிறோம். இன்னொரு டீம் எல்லாம் அங்கே பக்கத்தில் ஊரில் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னென்ன ஏரியாவிலேருந்து வரீங்க தம்பி சுற்றி பார்த்துட்டு? நம்ம வந்து இது தேவக்கோட்டை, சரி, தேவக்கோட்டை முடிச்சு கொடுங்க. நிறைய ஊர் போனோம். இந்த ஊர் பேர்லாம் புரியல எனக்கு. உங்களுக்கு நீங்கள் ஊரில் வந்து சக்கந்திங்கிறீங்க, இருமதிங்கிறீங்க, தெரிஞ்சது உங்களுக்கு. இதே மாவட்டம் தான் நம்ம இருந்தாலும் நம்ம வந்து ராமநாதபுரம் பார்டர்ன்றதால எந்த ஊர் தெரியல, போற வரைக்கும் பரப்புரை செய்வோம் அப்படின்னு. சரி, ஒவ்வொரு குழுவா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து ஒரு 13 பசங்க வந்திருந்தாங்க, தம்பி எல்லாம் சேர்ந்து. நம்ம போய் ஒரு போட்டு பரப்புரை செஞ்சுட்டு ஒரு ஊர்லயும் அப்படியே போயிட்டு எங்கெல்லாம் அழிக்கிறவங்க பார்த்துட்டு அப்படியே வரோம் இல்லையா. அதுவும் இங்க எங்கதான் இருக்காங்க. இந்த பகுதி எப்படி நீங்க பாக்குற வரைக்கும் எப்படி இருக்கு இந்த பகுதி? ஏன் இந்த பகுதி பாக்குற வரைக்கும் உங்களுக்கு தெரியுமில்ல எவ்வளவு மோசமா இருக்குங்க. ஆள் மட்டுமே இல்ல பாத்தீங்களா. ஏன்னா மக்களா குடிபெயர ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரை விட்டு குடிபெயர்ந்து வெளியூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு கிடையாது, சாலை படு கேவலமா இருக்கு, நெட்வொர்க்கும் கிடையாது. ஆனா வளர்ச்சி பெறக்கூடிய மாவட்டம், வளரக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? சீமான வந்துதான் அனைத்துக்குமா மாற்றமா தெரியும் கொடுக்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட போய் நம்ம அணுகும் போதே மக்கள் சொல்றாங்க, இப்ப சீமானா வந்து மாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு சொல்றாங்க. நீ பார்க்க முடியுது. தம்பி, நீங்க வந்த வழியில பார்த்ததெல்லாம், சந்திச்சது மக்கள், அந்த மனநிலை, இது எப்படி பாக்குறீங்க, எடுத்துக்கிறீங்க? இல்லைண்ணே, அதாவது வந்து முதல்ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, போன தேர்தல், அதுக்கு முந்தின தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு 70 வயசுல உள்ளவங்க முதியவர்கள் வந்து கட்சி போய் சேரல அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. இளைஞர்கள் தான் வாக்கு செலுத்துறாங்க. ஒரு 40 வயதுக்கு கீழே உள்ள இளைஞர்கள் தான் வாக்கு செலுத்துறாங்க. அதுக்கு மேல உள்ளவங்க வாக்கு செலுத்துறது இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா 40 வயதுல கட்சிக்கு வந்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு 50-55 வயசு இருக்கும். அவங்க புரிதலோடு வாக்கு செலுத்துறாங்களே தவிர, இதற்கு முன்னாடி திமுக, அதிமுக வாக்கு செலுத்தி 60-70 வயசு உள்ளவங்க யாரும் வாக்கு செலுத்துறது இல்லைன்னு சொல்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம சந்திக்கும் போது பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, 60 வயது 70 வயது முதிர்ந்தவங்க, வயதானவங்க, பாட்டியா இருக்கட்டும், வயது முதிர்ந்த தாத்தாவா இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் பேச்சை நாங்க கேட்கிறோம், அவர் தான் சரியா பேசுறாரு, அவர் தான் வரணும், அதனால நாங்க இந்த தடவை சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு இந்த தொகுதியில எல்லாரும் பரவலா சொல்றாங்க. அப்ப அதை நம்ம கேட்கும்போது ஒரு பெரிய மனம் மாற்றம் இருக்குதுன்னு சொல்லலாம். சீமான் அப்படின்றதுக்காக இல்ல, அவர் பேசுகிற அரசியல் வந்து சரியா இருக்குது, தனிச்சு நிக்கிறாருன்றதெல்லாம் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அண்ணன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் போய் பெருசா சேர்ந்துருக்கு. குறிப்பா நான் ஒரு வயதான மூதாட்டிகிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் வேலை தரேன்னு சீமான் தான் சொல்றாரு, யாருப்பா சொல்றா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, டாஸ்மாக் கடையை மூடுறேன்னு சொல்லி சொல்றாரு, வேற யாரும் டாஸ்மாக் கடையை மூடுறேன்னு சொல்றது இல்ல, அதனால கட்டாயம் நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. பெண்கள்கிட்ட அதிகமான வரவேற்பு இருக்கு. இப்ப என்னன்னா நம்ம இளையோருக்கான கட்சி அப்படின்றத தாண்டி முதியோருக்கான கட்சி இது. எல்லாரும் தரப்பும் வாக்கு செலுத்துற இடமா வந்து காரைக்குடியை நான் பாக்குறேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அதாவது வந்து ஒரு அண்ணன் சீமானினுடைய பேச்சுக்கு, இத்தனை ஆண்டு கால பேச்சுக்கும் உழைப்புக்கும் ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னா. இல்ல, இப்ப பொதுவாவே வந்து என்ன தம்பின்னா, ஒரு விஷயம், வாக்கு கொடுப்பாங்க எல்லாருமே.
வாக்கை வந்து எல்லாம் தான் வரான்னு சொல்லிட்டு போறாங்க. இத்தனை வருஷமா தான் நடந்துட்டு இருக்கு. 50 அந்த என்கிட்ட சொன்னாங்க அதை. ஆனா இதை தாண்டி இந்த தம்பி ஏதோ ஒன்று சொல்றாங்க இல்லையா அப்படின்றாங்களா, அது நம்புறாங்களா மக்கள்? இல்ல மக்கள்கிட்ட வந்து சீமான் சொல்லக்கூடிய வாக்குறுதியை நம்புறாங்களா? காரணம் என்னன்னா, நம்ம இந்த 15 வருஷமா அவர் யாரு கூட கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லி சேராமே இருக்கிறாருல்லப்பா. அப்ப கட்டாயம் அவர் வந்தா செய்வாருப்பான்ற நம்பிக்கை வந்து சீமான் கூட்டணிக்கு போகலைன்றது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ என்னன்னா, அப்போ சொல்றத செய்யறாரு. அப்ப ஆட்சிக்கு வந்தாலோ அதிகாரத்துக்கு வந்தாலோ அப்ப அவர் சொல்றதை கட்டாயம் செய்வார்ன்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆழமா வந்து பதிஞ்சிருக்கு. தம்பி தென்னங்க விஷ்ணு, உன்னை நான் அண்ணாந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பெரிய பாடா இருக்குது. ஊர்லாம் சுத்திட்டு வந்து இது வேற. இப்போ நீங்க சந்திச்சுட்டு வந்ததுல இளைஞர்கள்கிட்ட, குறிப்பா பெண்கள் கிட்ட நீங்க அதிகமா அந்த அங்கெல்லாம் போய் ஓட்டு கேட்கறதெல்லாம் பார்த்தேன். அங்க போய் நின்று அதிகமா பேசுறீங்க. அவங்களுடைய பிரதான பிரச்சனை என்ன சொல்றாங்க? அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க? நாம் தமிழர் கட்சி அடிப்படையில பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைனா மதுதான் பிரச்சனை. அழுகிற கண்கலங்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. யாரோ அந்த வீட்டுடைய பெண்கள் நிச்சயமா வந்து மதுவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, மதுக்கடை தெரிஞ்சுதான் பெரிய தொல்லையா இருக்குப்பா. தண்ணி, சாப்பாடு, வேலை வாய்ப்பு, படிப்புல ரெண்டாவது. முதல் பிரச்சனையே வந்து மதுதான். இங்க சாராய கடை தெரிஞ்சு குடும்பத்தை அழிக்கிறாங்க. சீமான் வந்து இது முடிதான் சொல்லிட்டு இருக்காரு. சீமான் தான் சொல்றாரு, நான் வந்து அடிச்சு உடைப்பேன். நான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு, இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு முதலமைச்சர் ஆயிட்டா அப்படின்னா தமிழ்நாட்டுல அரசு கடை, அந்த மதுக்கடை அரசு கடை சொன்னா மதுக்கடைங்கிற கடை இருக்காது அப்படிங்கிறப்பல. அப்ப அதற்காக சீமான கொண்டு போடணும். அவர் தான் வரணும். அப்படியே ஒரு விஷயத்த கேட்பான். 2 பேருமே முடிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க. இதே தான் கடந்த முறை கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், நூற்றுக்கணக்கான பெண்கள் வருஷம் தாலி அறுத்த குடும்பமா இருக்குது. இந்த அதிமுக அரசு வந்து தாலி அறுக்கிற அரசா இருக்குது. தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் விதவைகள் அதிகம். குடும்பமா இறந்துகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்தால் மது கடையை மூடுவோன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்ப திரும்பவும் நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்றதையும் நம்புறாங்களா? அதுக்கு இல்ல, அது என்னன்னா, நீங்க அதை எப்படி பார்க்கணும்னானே அதுக்கு நாங்க விளக்கமும் சொல்றோம். அண்ணன் மேடைகள் எல்லாம் பேசும்போது 2 திராவிட கட்சிகள் தான் தொடர்ச்சியா சாராய ஆலயம் அவன் தான் நடத்துறான். அவங்க அமைச்சர் பெருமக்களுக்கு, அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க மாவட்ட செயலாளருக்கு தொடர்ச்சியா ஆலைகள் இருக்குது. மதுக்கடையினுடைய ஆலைகள், மதுக்கடைக்கு சப்ளை பண்ற ஆலை வந்து அவன்கிட்ட இருக்குது. அதனால அவன் ஒருபோதும் மூட மாட்டான். அதுவும் போக இந்த அரசு பொதுவாகவே சாராய பொருளாதாரத்தை நம்பிதான் இருக்குது. ஆனா நாம் தமிழர் அரசு சாராய பொருளாதாரத்தை நம்பி இல்ல. அது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை சொல்லுது. அதாவது என்னன்னா, சாராயம் வித்து நீ 50,000 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்ற, வெறும் பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடிடா. நான் பாலை 3 லட்சம் கோடி 50,000 கோடி தான் இதுல வருமானம். 50,000 கோடியே முக்கிக்கு பல பேர் தாலியை அறுத்து, பல பேர் உடல்நிலை சரியில்லாமக்கி, நிறைய நோய்களை கொடுத்து 50,000 கோடி சம்பாதிக்கணும். ஆனா நீங்க இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுல, அதாவது சாராயம் குடிக்காதவங்க வீட்லயும் கூட பச்சை பிள்ளையில இருந்து வயதான பாட்டி வரைக்கும் யாரு குடிக்கிறாங்கன்னா பால் குடிக்கிறாங்க, தேநீர் குடிக்கிறாங்க, காப்பி குடிக்கிறாங்க, இப்படி எல்லாமே குடிக்கிறாங்க. பால்ல இருந்து வர தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே பயன்படுத்துறாங்க. இதுல மட்டும் 3 லட்சம் கோடி சந்தை மதிப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு. அப்ப நீங்க சாராய பொருளாதாரத்தை விட்டுட்டு ஏன் வந்து இதுக்கு பாலினுடைய சந்தை பொருளாதாரத்துக்கு ஏன் வரமாட்டுது அப்படின்னா, நம்ம இப்ப சொல்றது போல அண்ணன் ஆடு மாடு மேய்க்கிறத அரசு தொழிலா ஆக்குவேன். அதாவது நாட்டுல வந்து ஒரு தனி மனிதன், தனி முதலாளி வந்து பால் உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்ய முடியுது அப்படின்னா ஒரு அரசுனால ஏன் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லும் போது அதை எல்லாரும் சிரிக்கிறாங்க, நைப்புக்குள்ளாக்குறாங்க. அது அண்ணன் பல தடவை வந்து கேலி பொருளா இருந்தாலும் சரி ரொம்ப கடுமையாகவும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் சாராய பொருளாதாரத்தை நம்பி இருக்கிற இந்த அரசால பால் பொருளாதாரத்தை நம்பி வர முடியும். ஆனா அதை வந்து இழிவுன்னு கற்பிக்குது. ஏன்னா சாராய பொருளாதாரத்தை இது கட்டி அழுகிறதுனால மாடு மேய்க்கிறத இழிவுன்னு சொல்லி கற்பிக்குது. மாடு எல்லாரையும் மேய்க்க சொல்லல சீமானு. நீ யாரும் மாடு மேய்க்கணும்னு நீ கட்டாயம் இப்ப அண்ணா சட்டமா படப்பாரு, படிச்சவன் படிக்காத எல்லாரும் மாடு மேய்ச்சி ஆகணும்னா கட்டாயமா சொல்ல போறாரு கிடையாது. அரசு நான் மாடு மேய்ப்பேன் ஒன்றும் இல்லைங்கய்யா. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தூய்மை பணியாளர்கள், அதாவது குறிப்பா வந்து துப்புரவு பணியாளர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை அறிமுகப்படுத்துது அரசு. அறிமுகப்படுச்சு கிட்டத்தட்ட 450 பேர் அப்ளை பண்ணாங்க. அதுக்கு 450 பேர்ல MBA படிச்சவன் அப்ளை பண்ணாயா குப்பை கூட்டுறதுக்குயா, தூய்மை பணி இழிவா தெரியல. அப்ப அதை பேசு பொருளா இந்த திராவிடர்கள் பேசியிருக்கணும்ல. என்னங்க இது MBA படிச்சவன் தூய்மை பணிக்கு அப்ளை பண்றாங்க, நாடு என்னங்க இப்படி வேலை வாய்ப்பு இல்லாம போயிருச்சுன்னு பேசினான்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. நம்ம சொல்றது நீ விவசாயமோ வேளாண்மையோ ஆடு மாடு மேய்ப்பு என்பதோ முதல்ல எல்லார் வீட்லயும் மாடு இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு. எவன் வீட்டுல மாடு இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்ப 2 தலைமுறைக்கு முன்னாடி எல்லார் வீட்லயும் மாடு இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல. அப்ப நீ அதுல இது பண்ணாதரா. ஒரு சாதாரண
குடும்பத்துக்கு தேவையானது அந்த மாடு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும்டா. அந்த மாடு வந்து ஒரு உணவு சங்கிலியை கொடுக்குது. குறிப்பா வந்து சாணத்துல இருந்து வருகிற இது, அது உரம், அதுக்கப்புறம் அது விவசாயத்துக்கு பயன்படுறது, உழவு மாடு வந்து உழவுக்கு பயன்படுறது, இப்படின்னு ஒரு பெரிய தற்சார்பு பொருளாதாரம் அதுல இருக்குடான்னு திரும்ப திரும்ப சொல்லி கற்பிக்கிறாங்க இல்லையா. அந்த கற்பிப்பை வந்து இவங்க அசிங்கப்படுத்துறாங்க. சாராய பொருளாதாரத்தை கட்டி எழுதுறதுனால கற்பிக்கிறாங்க. இது வந்து ஒண்ணுதான், நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இது போல ஒவ்வொன்றிலையும் வருமானம் இருக்குது. ஒண்ணு இல்ல, நான் போய் நம்புறாங்களா மக்கள்? நம்புறாங்கல்ல. தாலியா இருக்க சொன்ன கனிமொழியை வந்து அது மாதிரி இல்ல, ஏமாத்த மாட்டாரு. ஏன்னா எங்கள்கிட்ட சாராய ஆலை இல்லையே. சாராய ஆலை இருந்தாலும் நம்ம ஊருக்கு பயப்படணும். நான் வேற மாற்று பொருளாதாரம் வச்சிருக்கேன்ல. இப்ப நான் வந்து இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல, மாற்று பொருளாதாரம் நான் வச்சிருக்கிறதுனால நான் ஏன் அச்சப்படணும்? சீமான மாற்று பொருளாதாரம் சொல்றல. மக்களுக்கு அந்த பேசிட்டு வரும்போது இதெல்லாம் தெரியுது. அவங்க சொல்ற டீம் யாரே கிராஸ் பண்ணாங்க, யாருன்னு பார்த்தா அவங்க பிடிப்பாங்க. என்ன தம்பி? சரிங்க, நல்லது. ஓகே, இப்போ வந்து தேவக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இருமதியில் என்னென்னு தான் பேசுகிறோம். இங்கே நிறைய ஒரு சந்திப்பு மாதிரி பலருங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. 2 பேர், தம்பி விஷ்ணுவை பார்த்தேன், முத்துப்பாண்டி பார்த்தேன், இன்னொரு டீமும் இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்களையும் சந்திச்சிடறோம். தொடர்ச்சியாக நிறைய கிராமங்கள் எப்படி இருக்குதுன்றது தான் இந்த தேர்தலில் இந்த நேரத்தில் நம்ம வந்து ராவண பார்வையாளர்களுக்குள்ள வைக்கிறோம். இது எல்லாம் வந்து ஒரு மாற்றப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய அவசியம் என்ன, இந்த மக்கள் விரும்புவது என்ன, தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.